ஜனநாயக கட்சி வேட்பாளருக்கு நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தொழிலதிபர் எலன் மஸ்கிற்கு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்புக்கு முழு ஆதரவாக இருந்தவர் தொழிலதிபர் எலன் மஸ்க். டிரம்பின் மீண்டும் அதிபர் ஆனதும் அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட துறையை எலன் மஸ்க் கவனித்தார். இந்நிலையில் அமெரிக்க அரசின் பட்ஜெட் தயாரானது. இதில் எலன் மஸ்க் தலைமையிலான குழு பரிந்துரை விஷயங்கள் இடம்பெறவில்லை. ஏராளமான வரி சலுகைகள், அமெரிக்க இராணுவ செலவினங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு, மின்சார வாகனங்களுக்கான $7,500 மானியம் ரத்து போன்ற அம்சங்களால் எலன் மஸ்க் அதிருப்தி அடைந்தார். இதனால் அவர் டிரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகும் அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் டிரம்ப் குறித்தும் கடுமையாக விமர்சித்தார். இதற்கு டிரம்பும் பதிலடி கொடுத்தார். இந்த மோதலுக்கு இடையே எலன் மஸ்க் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மஸ்க் கடுமையாக எதிர்த்த பிங்க் அண்ட் பியூட்டிஃபுல் பில்லை விரைவாக நிறைவேற்ற வேண்டுமென டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார். புத்தியை இழந்துவிட்ட மஸ்க் உடன் இனி எப்பொழுதும் பேசப் போவதில்லை என டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். இதற்கிடையே த அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி துவங்க இருப்பதாக எலன் மஸ்க் அறிவித்தார். இந்நிலையில் செய்தி சேனலுக்கு பேட்டியளித்த டிரம்ப் எலன் மஸ்கை கடுமையாக விமர்சித்து வருகிறார். எலன் மஸ்க் மிகவும் அவமரியாதைக்குரியவர். அவர் வெள்ளை மாளிகையை அவமரியாதை செய்தார். அவரால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். நான் அவருக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன். அதிபர் பதவியை அவமரியாதை செய்ய முடியாது. வரி குறைப்பு மற்றும் செலவு மசோதாவிற்கு ஆதரவாக ஓட்டளிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக போட்டியிட ஜனநாயக கட்சி வேட்பாளருக்கு எலன் மஸ்க் நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். மஸ்க் உடனான உறவுகளை சீர்படுத்தும் எண்ணம் இல்லை. அவருடனான உறவு முறிந்ததுதான். நான் மற்ற வேலைகளை செய்வதில் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். அவரிடம் பேசும் எண்ணம் எனக்கில்லை என்றார்.